Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. நம்மளுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியதாய், அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். வாலிப பிள்ளைகளே, முயற்சிக்கலாமா? ஏசப்பா அநேக விதமான வார்த்தைகளினால, வசனங்களினால நம்மளோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4 அதிகாரம் 5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவருடைய ஒரு சில குணாதிசயங்களில் நாம் அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது. எனக்கு இன்றைய தினத்துல எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான ஒரு சில குணாதிசயங்களில முக்கியமானது ஒன்று, அவருடைய சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, அவருடைய அமைதல். நமக்கு சில நேரங்களில நாம் அமைதல் இல்லாம தவிக்கிறோம். நமக்கு அப்படிப்பட்ட கோபம் வருது. என்னோட வாழ்க்கையிலே நான் அநேக நேரங்களில் அங்க தவறி கொண்டுதான் இருக்கிறேன். அனுதினமும் போராட்டங்கள் தான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லா மனுஷரும் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அது எப்படி? அது கிரியை. நம்ம வாட் வி ரிஃப்ளெக்ட், வாட் வி ரியாக்ட், இல்லையா? அப்படிதான் அது நடக்கும். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கோம் என்றால் சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று 1 யோவான் 2 அதிகாரம் 6 கிறிஸ்துவ குணம் கிறிஸ்துவை போன்றது. ஹல்லேலூயா. நாம் முயற்சி செய்ய வேண்டும். கிறிஸ்துவ குணத்துல அன்பு அதிகமாய் காணப்படுகிறது. வாலிப பிள்ளைகளே, கிறிஸ்துவ குணத்துல மனத்தாழ்மை அதிகமாய், ஹம்பிள்னஸ் அதிகமாய் காணப்படும். வாலிப பிள்ளைகளே, ஆனா நமக்கு அந்த ஹம்பிள்னஸ் கிடையாது. நம் கர்த்தரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய சிந்தை, உம்முடைய தாழ்மை, உம்முடைய கர்த்தாவே எல்லா விதமான குணாதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. யோவான் 13 அதிகாரம் 34, 35 என்னவா சொல்லிருக்கு தெரியுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதியதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கிறீர்களானால் அதனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றால் அது ரொம்ப கஷ்டம். நம்ம எத்தனை பேரை வெறுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா நம்ம யோசிப்போமே. என்னதான் கிறிஸ்தவ பிள்ளைகளானாலும் சரி, கிறிஸ்துவர் அல்லாத பிள்ளைகளானாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல. ஆனா அதே சமயம் அதை ரியாக்ட் பண்றோம், இல்லையா? அது தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பாயிருங்கள், ஹல்லேலூயா. மனத்தாழ்மையா இருங்கள், தெய்வீக சுபாவத்தை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவள் செயல்களில் நேர்மை, அது தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று நீதிமொழிகள் 11 அதிகாரம் 3. கிறிஸ்துவ குணாதிசயங்களில முக்கியமானது ஒன்று, நேர்மையினால நடக்கப்படுவது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நிரூபிக்கப்படும் கிறிஸ்துவ குணம் வேணும் நமக்கு. நேர்மையினால நாம் நடக்கணும். வாலிப பிள்ளைகளே, அது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அவருடைய கிருபையினால நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உம்மை நன்றோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஒரு மனதோடு கூட வருகிறோம் அப்பா. அநேக நேரங்களில எங்களுடைய துஷ்டத்தனத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவ சுபாவம் உடையவர்களாய் வாழ தவறுகிறோம் ஆண்டவரே. தூய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, மனசாட்சியில குற்றமற்றவர்களாய் பிரதிபலிக்க கர்த்தாவே கிருபை தாங்க. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தோடு வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் குணாதிசயங்கள், பண்புகள், நீதியான நடக்கைகளை எல்லாம் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தை தாங்க ஏசப்பா. மெய்யான கர்த்தாவே தெய்வ நீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாங்க சுவாமி. பாவத்திலிருந்து விடுபட்டு நேர்மையான வழியில வளர ஆண்டவரே கர்த்தாவே நடக்க, கிறிஸ்துவ சுபாவத்தை ஏற்றுக்கொள்ளாய் நடக்க கிருபை தாங்க அப்பா. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறதுப்பா. ஒவ்வொருவரும் உணர்கல்ல ஆயத்தமடுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.